welcome the Rockstar DMC! இந்தாங்க சார். மணி 2:30 ஆயிடுச்சு. 3 மணி கோர்ட்டுக்கு போகணும். போலாமா? போலாம் சார். இன்னும் மகாவும் செல்வமும் வரலையேங்க. இவன் வேற கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்றான். கௌரி, நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? ஏங்க, ஏற்கனவே இவன் தான் செல்வம் ஸ்டேஷன்ல இருந்தப்போ உங்களை அடிச்சான். நீங்க போகாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. இவன் ஆளு பேச்சு ஒன்றும் சரியில்லைங்க. சுகன்யா சார், அக்யூஸ் கூட்டிட்டு வா, கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். ஓகே சார். ஓ, நான் கோர்ட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். நான் கோர்ட்டுக்கெல்லாம் வரமாட்டேன் மேடம். என்ன விட்டுருங்க. நான் வரல, என்ன விட்டுருங்க. ஐயோ, நான் கோர்ட்டுக்கு வரல, என்ன விடுங்க. நான் எந்த தப்பு பண்ணல, என்ன ஏன் கோர்ட்டுக்கு கூட்டு போறீங்க? என்ன விட்டுருங்க சார். என்ன அது டிராமா பண்றியா? இந்தமா உங்க எல்லாரும் வண்டியில ஏத்து. ஓகே எல்லாரும் வாங்க, எழுந்துருங்க. நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? புடிச்சு இழுத்துருவாமா? இழுத்துருவா. எந்த தப்பும் பண்ணல மேடம். ஐயோ சார், ப்ளீஸ் சார். வாமா மேடம், என்ன விடுங்க. வாமா. வாமான்னு சொல்றேன். வாமா. பண்ணுங்க சார், வந்துருவாங்க சார். சார் இருங்க சார். ஐயோ சார். சார் 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 கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இப்போ வந்துருவாங்க சார். நம்ம கூட பெரிய ரோதனையா போச்சு. உடனே தூக்குல போட கூட்டிட்டு போறாங்க. சும்மா அம்மாவையும் சந்தைக்கு போகணும், காசு கூடன்னு சப்பானை மாதிரி சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க. உன் கூட வந்தவங்க தானே இவங்க எல்லாம். எவ்வளவு அமைதியா டீசெண்டா நின்றுட்டு இருக்காங்க. பேசாம இரு, இல்ல இன்னும் 4 கேஸ் இருக்கு. அதையும் உன் பேர்ல எழுதுறன்னு வையே. அதுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிக்கவே 4 வருஷம் ஆகும். புரிஞ்சுதா? கப்பு செப்புன்னு இருக்கணும். சார் சார் சார், ஒரு 10 நிமிஷம் இருந்தா என் பையனும் மருமகளும் ஆதாரத்தை எடுத்துட்டு வந்துருவாங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். என்னது? ஞாபகம் இருக்கா? இருக்கணும். வாங்கின அடி அப்படி. என்ன சொன்ன? 10 நிமிஷம் வெயிட் பண்ணா வந்துருவாங்களா? கோர்ட் என்ன உன் மாமியார் வீடு நினைச்சியா? எந்த நேரத்துக்கு வேணாலும் போலாம் வரலான்னு. ஆதாரம் இருந்தாதான் இவ்வளவு நேரத்துக்கு வந்திருப்பாங்களே. அம்மா கூட்டிட்டு வாங்கம்மா. நிறுத்துங்க. ஐயோ, என் மகனும் மருமகளும் ஆதாரத்தோட வந்துட்டாங்க. இவங்களை கோர்ட்டு கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க நிரபராதின்னு நிரூபிக்கக்கூடிய ஆதாரம் என்கிட்ட இருக்கு. கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா வெண்ணிலாவை கோர்ட்டு கூட்டிட்டு போயிருப்பாங்க. வர வழியில எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுமா, அதான் லேட். ஐயோ, டேய் என்னடா அடிபட்டுச்சாடா? என்னப்பாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. ஐயா ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, நீங்க எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு இருங்க. நாங்க கோர்ட்டு கூட்டிட்டு போனோம். அம்மா கூட்டிட்டு வாமா. அது எப்படி போக முடியும்? ஆதாரம் தான் எங்ககிட்ட இருக்கே. தப்பே பண்ணாத ஒருத்தவங்க மேல கேஸ போட்டு கோர்ட்டு படி ஏத்துறதுக்கு உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட முடியும். எனக்கும் அந்த ஆதாரத்தை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா வெளியே எடுக்க மாட்டேங்கிறீங்களே. மகா, என்னாச்சு? என்னாச்சு மகா? ஆதாரத்தை கொடுங்க. என்னப்பா செல்வம், ஆதாரம் எங்க? மகா, என்னமா ஆச்சு? ஏண்டா செல்வம், ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னீங்களே, அங்க எங்கேயாவது விழுந்துருச்சாடா? அக்கா, எங்ககிட்ட ஆதாரம் இருந்துச்சு, அதை நாங்க எடுத்துட்டு வந்தோம். ஆனா வழியில 2 ரவுடிங்க எங்களை. சரி விடுங்க. கோர்ட்டுக்கு லேட்டா போனா ஜட்ஜுக்கு பிடிக்காது. நான் தான் சொல்றேன்ல, ஆதாரம்னு ஒண்ணு இல்லன்னு. அம்மா கூட்டிட்டு வாங்கம்மா. இருக்கு.
குணா லேப் எடுத்துட்டு வா. என்ன பாரு, நான் எத்தனை குழந்தைங்கள ஃபாரினுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். என்ன கெட்டு போயிட்டேன்? நல்ல வசதியா தானே இருக்கேன். நானே உன்னை புடிச்சு தரேன், வா போடி லூசே. இதுதான் சார் நடந்துச்சு. இதுதான் உண்மை. நாங்க 1 மணி நேரம் கூட முழுசா இல்ல. தப்பு நடக்கிற இடம்னு தெரிஞ்ச உடனே அங்கிருந்து உடனே கிளம்பிட்டேன். பாத்தீங்களாமா, பாத்தீங்களா, உங்க பொண்ணு தப்பு பண்ணல. அம்மா, நான் நிரபராதிமா. இதாம்மா நடந்தது. கேசவன், இதுதான் வெண்ணிலா நிரபராதிங்கிறதுக்கான ஆதாரம். இதுக்கு மேல நீங்க வெண்ணிலாவை அரெஸ்ட் பண்றதோ இல்ல கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகவோ முடியாது. இந்த ஆதாரம் ஃபேக் இல்ல, ஏய் இல்லன்னு நான் எப்படி நம்புறது? உங்களுக்கு இந்த சந்தேகம் வரும்னு தெரிஞ்சுதான் அந்த ஆபீஸ் பில்டிங் ஓனரையே நேர்ல போய் பார்த்து பேசி இந்த பென் டிரைவ்ல ஃபுட்டேஜை காப்பி பண்ணி வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அங்கேயே போய் விசாரிச்சுக்கோங்க. அது உங்களோட விருப்பம். அஸ்வின், நீ போய் சொல்ற. இது நாங்க எடுத்துட்டு வந்த ஆதாரம். எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆக வச்சு நீ வழிப்பறி பண்ணிருக்க. எங்க பென்டிரைவ்ல இருந்து வேற பென்டிரைவுக்கு ஃபுட்டேஜை நீ மாத்திருக்க. என்ன மகாக்கா, நீங்க ஆதாரத்தை கொண்டு வராம நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஆதாரத்தை உங்களோடதுன்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்கீங்க. இதே இடத்துல செல்வம் இருந்திருந்தா நீங்க எவ்வளவு அசால்ட்டாவா இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வெண்ணிலா மேடத்தை பிடிக்காது, அதான் இந்த கேஸை காரணமா வச்சு அவங்கள நிரந்தரமா ஜெயில தள்ள பிளான் பண்றீங்க. மகா, உனக்கு என் மேல இவ்ளோ கோவம் வன்மம் இருக்கும்லாம் நான் நினைக்கவே இல்ல. கடைசியில ஒரு பொண்ணு தான் இன்னொரு பொண்ணுக்கு எதிரின்னு நிரூபிச்சிட்டல்ல. ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன், மகாவுக்கு கெட்ட எண்ணம் இருக்குன்னு. பாருங்க, நம்ம பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு இவ நினைச்சிருக்கா. இப்பவாவது இவ சுயரூபம் என்னன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? மகா, நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கலம்மா. வெண்ணிலா விட உன்னதானமா பொண்ணு மாதிரி நினைச்சேன். இனிமே என் மூச்சிலே